10 minutes andre. Boys, big basket. 10 minutes andre big basket. 10 minutes andre big basket. Big Basket, delivering in 10 minutes. வெல்கம் டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by பிக் பாஸ்கெட். இன்னைக்கு எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு ஆல் த விக்டிம்ஸ் ஆஃப் த பெஹல்காம் இன்சிடென்ட். ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட் எங்கேயுமே நடக்கக்கூடாது. பட் என்ன ஃபேமிலிக்கு அவங்களுக்குலாம் என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரில. இது வந்து ஒரு டே அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஒன்ஸ் அகேன் மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லைஃப்ஸ். கமிங் பேக் டு த டாபிக், பீடாக் மும்பை திருப்பி பிடிச்சிட்டான், சூடு பிடிச்சிட்டான். எஸ்ஆர்எச் திருப்பி பேக் டு பேக் அடிச்சிருக்கான். மும்பை ஹோம்ல அடிச்சான், திருப்பி இங்கே வந்து அவன் ஹோம்ல அடிச்சிருக்கான். மும்பை சூடு பிடிச்சிட்டான். எங்க மும்பை மேல் நோக்கி பயணமா? என்ன நினைக்கிறீங்க வித்யுத்? டவுட் இல்லைங்க. நான் போன ஷோ சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட, வாட்ச் அவுட் ஃபார் மும்பை. ஸ்லோவா வருவாங்க, எப்பவுமே ஸ்லோ ஸ்டார்டர்ஸுங்க. ஆனா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணா எப்பவுமே டேஞ்சர். மும்பை இந்தியன்ஸ் எப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3-4 கேம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி இப்ப பாருங்க எல்லா ஃபார்மும் வந்துட்டாங்க. பிசினஸ் எண்ட் டோர்னமெண்ட்ல எப்போ தேவையோ பீப்புள் ஹூ மேட்டர் ஆர் ஸ்டெப்பிங் அப். ரோஹித் சர்மா போன 2 கேம் வேற லெவல் ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் பார்த்து ட்ரெண்ட் போல்ட்டுங்க இன்னைக்கு சூப்பர் போலிங் போட்டாரு. நான் நேற்றுக்கு ஷோல சொன்னேன், அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர் எடுத்தா ஏர்லியா மேட்ச் ஓவர் எம்ஏ வின் பண்ண போறாங்கன்னு. அதான் ஆயிருக்கு பவர் பிளேல. இது வந்து நீங்க மும்பை இந்தியன்ஸ் மட்டும் நீங்களும் நிறைய பாத்துருக்கீங்க. மும்பை டீம் ரனி டிராஃபி கூட பாத்தீங்கன்னா இந்த லீக் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி ரொம்ப தனி வருவாங்க. அந்த நாக் அவுட் ஸ்டேஜ் வந்தா வேற டீம் ஆவாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. பெட்டர் வாட்ச் அவுட். திஸ் டீம் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் பெட்டர் ஈச் அண்ட் எவ்ரி டே. நமக்கு அடுத்த கேம் எஸ்ஆர்எச்சோட தான். எனிவே அந்த கேமை பற்றி நம்ம இங்கே எதுவும் பெருசாக அதை பற்றி பேச போகிறது இல்லை. பட் இன்னைக்கு நம்ம பேச போகிறது எஸ்ஆர்எச் vs எம்ஐ அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்ஆர் vs ஆர்சிபி கேம் பார்க்க போகிறோம். டீம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வேரியிங் ஃபார்ச்சூன்ஸ். பீடாக் எஸ்ஆர்எச் வந்து நம்ம எல்லாரும் நீங்களும் கூட சொல்லியிருந்தீங்க எஸ்ஆர்எச் குவாலிஃபை கன்ஃபார்மாக ஆக போகிறாங்க அப்படின்னு. ஐ மீன் யூ கான்ட் சே லாங்குவேஜிங், பட் டெஃபினெட்லி இந்த டோர்னமெண்ட்ல எந்த டீமுமே சுமாரான டீம்னு சொல்ல முடியாது. பட் தேவ் எண்டட். எஸ்ஆர்எச்சும் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களோட ப்ரெடிக்ஷனுக்கு நேர்மாறா எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பை பிடிச்சிட்டானா? ஏர் முகம் தானா இனிமே? மும்பைக்கு வந்துட்டு இப்போ ஒரு பாயிண்ட் அவர் சொன்னாரு ரோஹித் சர்மா. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூஸ் அ bowler like Deepak Chahar. When you have Hardik Pandya, when you got Jasprit Bumrah, when you got Trent Bolt, there is no need of using Deepak Chahar in the end. Deepak Chahar is a potent weapon when he bowls his 4 overs inside 10 overs. He is that kind of a attacking wicket-taking bowler. And the most important thing is they have to start the bowling with Deepak Chahar and not with Trent Bolt. ஏன்னா இப்ப தீபக் சஹர் மாதிரி ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே, நான் ஒன்னே சொல்றேன் பாருங்க, மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் என்ன பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் 2 overs தான். மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இஸ் டு போல் இட்ஸ் த 5th and 6th over when either the batsmen are going to be set இல்லைன்னா பேட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பேட்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த 5வது ஓவர் அடிச்சு மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன பண்ணும், ஃபைனலி த பெஸ்ட் திங் தட் ஹஸ் ஹேப்பன் ஃபார் மும்பை தட் தே ரியலைஸ் ஹவு டு யூஸ் தீபக் சஹர் அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி யூஸ் ஹிம் 4 overs on a trot with the new ball. அதையும் ரொம்ப கரெக்டா பண்ணிட்டாங்க. இந்த ஒரே ஒரு பிளேஸ் தான் உங்களுக்கு இதுவா இருக்கு. கரண் சர்மா சூப்பரா போட்டாரு, அப்புறம் கையில அடிபட்டு அவங்களுக்கு. விக்னேஷ் புத்தூர் has always showed that he belong to this level. இன்னைக்கு மேட்ச் அவருக்கு சரியா போலன்னாலும் they cracked the combination, அந்த ரோல் கிளாரிட்டி அண்ட் நத்திங் இஸ் சேஞ்சிங். பேட்டிங் ஆர்டர் இங்கே சேஞ்ச் பண்றது, அங்க சேஞ்ச் பண்றது, அதுவும் எல்லாம் பண்ண ஒரு செட்டில்டு காம்பினேஷன் மும்பை. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த மயிலா ஜெயவர்தனை வந்து இவ்வளவு வருஷமா அங்க இருந்திருக்காரு மும்பை டீம்ல. has produced results for them. How to get the best out of everyone with the role clarity. When you have a coach who got the previous experience of winning trophies, it will only going to add a different dimension to them. அஸ்வின், என்னன்னா இப்ப போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்ல லீடர்ஷிப் குரூப் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஜோஸ் பட்லரு, நீங்க, யூசி, அப்புறம் வந்து ஜோ ரூட். அதுக்கு போன வருஷம் வெளியில உட்கார்ந்துருக்க பிளேயர்ஸ் பார்த்தா ராமன் பவல், இந்த மாதிரி நிறைய லீடர்ஷிப் குரூப் நல்ல பெரிய பிளேயர்லாம் இருக்கிறப்ப எப்பயுமே பயங்கரமா கம்பேக் பண்ணுவாங்க. கம்பேக் பண்ணியும் சூப்பரா அவங்க வந்து எப்பயுமே சஞ்சுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப ஹர்திக் பாண்டியாக்கும் ரோஹித் சர்மா ஆகட்டும், வேற யாரு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, இந்த மாதிரி எல்லா பெரிய பிளேயர் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அதனால அந்த டீம் ஏறுமுகமா இருக்கு. இவங்க சொல்றப்ப எனக்கு தோணுச்சு, ஏன்னா நம்ம டீம்ல அந்த மாதிரி இருந்துச்சுல போன வருஷம். அந்த லீடர்ஷிப் குரூப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த வின்னிங்க்கு. ஒரு காலத்துல நீங்களும் ஃபாஸ்ட் பவுலர் தானே. சரி, எனிவே பீடாக், நம்ம வந்து லேட்டர் ஆன் வந்து MVP யாரு, எஸ்ஆர்எச் கேம், மும்பை கேம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்குள்ள போலாம். பட் ஒரு ஸ்மால் ஸ்டாட் பீடாக், இதை வந்து நீ அடிக்கடி வந்து எப்பவுமே நீ இதை பிரசன்ட் பண்ணிருக்க. த நம்பர் ஆஃப் பேட்ஸ்மேன் வித் த ஹையஸ்ட் அக்ரிகேட் ரன்ஸ் ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் சீசன்ல மட்டும் இல்ல,
150 ஸ்ட்ரைக் ரேட் மேல ஆடி இருக்காங்க. ஈவன் உனக்கு தெரியுதா? கேன் யூ ரீட் த்ரூ தி லிஸ்ட்? கண்ணாடி கொஞ்சம் உத்து பாரு. சாய் சுதர்ஷன் வித் 417 ரன்ஸ், 150 எக்ஸஸ் ஸ்ட்ரைக் ரேட். நிக்கலஸ் புரான் 377 ரன்ஸ். சூரியகுமார் யாதவ் அப்படி ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா டாப் தேர்ட் ரன் கேட்டர்ல இருக்காரு. ஆரஞ்சு கேப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜாஸ் பட்லர் பேட்டிங் அட் நம்பர் 3. மிச்சல் மார்ஷ் அந்த கான்ட்ரரி. நிறைய பேர் எல்எஸ்ஜி பத்தி பேசும்போது குறைச்சி இடம் போட்ட போது மிச்சல் மார்ஷ் இறங்கி இருக்காரு. 344 ரன். இன்னைக்கு அவன் ஒரு 10 பாயிண்ட்ல உட்கார்ந்து இருக்கான். சீரியஸா கண்டென்ஷன்ல இருக்கான்னு அவர் ஒரு மேஜர் ரீசன். ஏடன் மார்க்ரமும் பேஸ்ல பைஸ் ஆல்மோஸ்ட் பெரிய பிட்டிங் இருந்த மாதிரி கூட தெரியல. கேஎல் ராகுல் டிசில எங்க வேணா ஆட வைக்கிறாங்க. ஸ்டில் இஸ் கமிங் அவுட் ஆன் டாப்ஸ். அதை தவிர விராட் கோலி கேட்கவே வேணாம். 140 ஸ்ட்ரைக் ரேட்ல 322 ரன் இந்த தடவை. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 139 ஸ்ட்ரைக் ரேட்ல 307. சுப்மன் கில் இதுல ஸ்ட்ரைக் ரேட் தெரியல, பட் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறதுல சொல்றேன். சுப்மன் கில் 305 ரன்ஸ். சாய் சுதர்ஷன் இருக்கிறதுனால சுப்மன் கில் ஒரு மாதிரி ஷேடோல போன மாதிரி இருக்கு. பட் 305 ரன்ஸ் அட் குட் ஸ்ட்ரைக் ரேட், 43 ஆவரேஜ். ஐண்ட்ரிக் கிளாசன் அதாவது மேல அடுத்து அஜிங்கியா ராணி இருக்காரு, 271 ரன்ஸ். இப்ப நீ அதை எடுத்து விட்டுரு. ஒரே ஒரு கொஸ்டின் பீடா. ஆரம்பத்துல நம்ம இந்த லிஸ்ட ஃபுல்லா பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆஃப் டீம்ஸ் லார்ஜ்லி நம்ம விராட் கோலி எடுத்தாலும் சரி, நம்ம சாய் சுதர்ஷன் எடுத்தாலும் சரி, சுப்மன் கில் எடுத்தாலும், ஜாஸ் பட்டர் எடுத்தாலும் சரி, மார்க்ரம், மார்ஷ், அந்த டாப் 5 டீம்ஸ்ல இருக்கிற டாப் 3 பேட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ரேஸ்ல. இது எவ்வளவு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அண்ட் வேர் ஆர் டீம்ஸ் ரியலி ஏஸ் திஸ்? எப்படி ஒரு மிச்சல் மார்ஷ் அண்ட் மார்க்ரமால இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடிஞ்சது பீடா? அத போடுங்களேன் திருப்பி அந்த லிஸ்ட் if you don't mind please. அந்த லிஸ்ட போடுப்பா அந்த லிஸ்ட் அவர் பாக்குறாராம். போடு. அதாவது T20ல தேவை ஆங்கர். சாய் சுதர்ஷன் ஆங்கர். கச்சாமுச்சான அடிக்கிற ஆள் கிடையாது. பூரனை விட்டுருங்க, சூரியகுமார் யாதவ் விட்டுருங்க. ஜாஸ் பட்லர் எப்படி ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் 20 பால்ஸ் பாருங்க. மிச் மார்ஷ் எப்படி ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் 20 பால்ஸ் பாருங்க. ஐடன் மார்க்ரம் எப்படி ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் 20 பால்ஸ் பாருங்க. கேஎல் ராகுலை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. விராட் கோலி எப்படி ஆடி இருக்காரு பாருங்க. ஜெய்ஸ்வால் இஸ் மிக்ஸ்டு பேக், அவரை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. சுப்மான் கில் எப்படி ஆடி இருக்காரு பாருங்க. கிளாசன் பின்னாடி வராரு, ஓகே, அவரும் மிக்ஸ்டு பேக். அதுல இந்த இதுல அஜிங்கியா ராணி எப்படி ஆடி இருக்காரு. இதுல இருக்கிற சக்சீடான எல்லா பேட்ஸ்மேனுமே எப்படின்னா டைம் எடுத்துட்டு செகண்ட் ஃபிடில் ஆடிட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ணவன் தான் மேல இருக்கான். T20 கிரிக்கெட்ல அதுக்கப்புறம் பார்த்துட்டு நல்லா சாம பாட்ட விக்கெட் ஷார்ட்லே அப்படின்ற தியரியை எடுத்தவன் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. They assessed the condition, they took their time, they judged the pitch, how much is it bouncing, how much it is spinning, skid out, grip out, and பார்த்துட்டு these players have launched. Only those players who have really played according to the conditions, putting their ego aside, have performed. இதை மட்டும்தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். அவங்க டாப் ஆர்டரா இருக்கட்டும், மிடில் ஆர்டரா இருக்கட்டும், லோயர் மிடில் இருக்கட்டும், this is how you have to play, you have to succeed, you have to win a cricket match for your team. சரி, இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு, டுவெல் டீப் பண்ணலாம். பட் அந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் இப்ப போடுறதுக்கு முன்னாடி வித்யுத் இந்த டாப் 3 பேட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸ்ல நான் காமிச்ச ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசி மேல இருக்காங்க, குஜராத் மேல இருக்காங்க. இன்னொரு கான்ட்ராஸ்டிங்கா இன்னொரு நம்பர்ஸ் எடுத்துன்னு வரேன். நம்ம ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் கேம் பார்க்க போறோம். வேர் இட்ஸ் பீன் ட்ரிக்கி. சின்னசுவாமி ஸ்டேடியம்ல இட் ஹஸ் பீன் ட்ரிக்கி. பட் பிஃபோர் அந்த நம்பர்ஸ்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச் மும்பைல வாட் இஸ் த கேம், அதுல ஒரு ஸ்டாட் இருக்கு வித்யுத். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் யுவர் நோட்டீஸ். ஒரு ஐபிஎல் வென்யூலையும் 3 பிட்ச்ல விளையாடுவாங்க மேட்ச். ஓகே, எல்லா ஹோம் வென்யூக்கும் 7 மேட்ச்ல 3 பிச்சஸ். ஒரு பிட்ச்ல நீங்க 3 ஆடலாம், மீதி 2 பிட்ச்ல 2 மேட்ச் ஆடலாம். ஃபன்லி இனஃப் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் உப்பல்ல ஒரு பிட்ச்ல வெலாசிட்டி ரேட் ஹஸ் பீன் 0.62. ஓகே, 0.62னா நான் என்ன சொல்றேன்னா 62%. அதாவது பாலை லெட்ஸ் சே ரிலீஸ் பண்ணாங்க கையில இருந்துனா 62% velocity of that ball comes and reaches the bat of the batsman, Hyderabad batsman. அதான் அந்த கிரவுண்ட்ல அந்த பிட்ச்ல all scores have been in excess of 240 and 250. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா pitch 1, pitch 2, pitch 3 நேம் பண்ணுவாங்க. பட் நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஆக்சஸ் ஆஃப் பிட்ச் இல்ல. பட் whenever the velocity of that ball has remained at 62%, SRH have managed to score in excess of 220 if not more. Okay, ஒரு பிட்ச்ல 57% இருக்கு. அந்த பிட்ச்ல ஆல் கேம்ஸ் ஹவ் பீன் லெஸர் தென் 160 and this side சவுத். சோ லிட்டரலி அதாவது மார்ஜின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹோம் கிரவுண்ட் வர்சஸ் அவே கிரவுண்ட் நம்ம சொல்றோம். ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஆட போற மேட்ச் அப் ராங்கா போய் உட்காந்துருச்சு அப்படின்னா we are talking from 62% to 57%.
இந்த 5% டிராப்ல we are literally talking about a 70 run difference in the scoring rate. ஸ்கோர் நம்ம பார் ஸ்கோர்ல வித் யுவர் டேக் ஆன் திஸ். நீங்க ஒரு பிளேயரா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் என்கவுண்டர் பண்ணீங்கன்னா எப்படி அடாப்ட் பண்ணுவீங்க ஒரு பேட்டரா, டாப் 3 பேட்டரா? அதனால தான் நான் பீடாக் சொன்ன பாயிண்ட்டுக்கு வேல்யூ இருக்கு. அவர் கொஞ்சம் அந்த கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணுது, ஸ்கிட் ஆகுதா பவுன்ஸ் ஆகுதான்னு பியூட்டிஃபுல்லா. சாய் சுதர்ஷனும் சுப்மன் கிலும் அந்த கேகேஆர் கேம் பயங்கரமா ஆடினாங்க. 199 was above par on that particular wicket. I think, see, lot has been going on because of what happened last year. நிறைய டீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு அசஸ் பண்ணல இந்த வருஷம். லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லாம் பேக் கிரிக்கெட் த்ரோ தி இயர் அட் வில் 200 அடிச்சிருந்தாங்க. பட் திஸ் இயர் எனக்கு ஸ்டில் ஐ டோன்ட் நோ வாட் தி ரீசன். நீங்க ஒரு ரீசன் சொன்னீங்க, பால் கொஞ்சம் சேஞ்சா இருக்கு, there is a little more grip for the bowlers. என்னன்னு தெரியல, I don't know, but there has been a lot of last year வந்து at will batters அடிச்சிருந்தாங்க. நீங்களே பாத்தீங்க every third or fourth game was 200 plus game. ஆனா இந்த மாதிரி things have been very good, and people who are playing conventional cricket are the people who are succeeding. அது பத்தி டவுட்டே இல்ல. நீங்க பாத்தீங்க SRHக்கு அபிஷேக் சர்மா and Travis Head were a revelation last year. போட்ட பிரிச்சிருந்தாங்க பவர் பிளேல. 80 runs ஜோக் ஜாலியா அடிச்சுன்னு போயிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி பாருங்க they are struggling, they are not able to get through. So reason என்னன்னு தெரியல. நீங்க பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் சொன்னீங்க pitch பத்தி, but all the teams have to change their approach. சில டீம்ஸ் வந்து earlier பண்ணிருக்காங்க, சில டீம்ஸ் are still soul searching. SRH is one team still sourcing, எப்படி ஆடுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. பட் மீதி டீம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஜாஸ் பட்டர் மாதிரி பிளேயர், KL ராகுல்லாம் பியூட்டிஃபுல் அசஸ் பண்ணிருக்க சிச்சுவேஷன். அங்கதான் ஐ திங்க் ஆர்சிபி ஸ்ட்ரகிள் இன் த ஹோம் கேம்ஸ். அவங்களும் பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் மாதிரி பிளேயர் ட்ரைங் டு கோ ஸ்லாம் பேக், தே நாட் பீன் ஏபிள் டு கெட் த ரிதம் கோயிங். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ரீசன் தெரியல. நீங்க சொன்னீங்க வெலாசிட்டி பிட்ச், எஸ் மேக் சென்ஸ், பட் பால் கூட இருக்கு. இல்ல ஆக்சுவலி வாஸ் ஐ கிளியர் எனஃப்? நான் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணேனா ராஜாமணி, உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்ச அஸ்வின். ஏன்னா 5% வெலாசிட்டி கம்மியாகிறது வந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்பீடுல. நீங்க சொல்ற ஆமா, ஏன்னா நீங்க 5% சொல்றப்ப எவ்வளவு மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடா வந்திருக்கு அப்படின்னு அதை கரெக்டா எக்ஸாக்டா பார்த்தோம்னா, ஏன்னா எவ்வளவு ஸ்பீடா பால் வருதோ அவ்வளவு ஸ்பீடா போகும் பறக்கும். 5%ங்கிறது பெரிய நம்பர் வெலாசிட்டியில. நீங்க பாத்துறீங்க நம்ம வெலாசிட்டி பேஸ்ட் ட்ரைனிங் பண்றப்ப கூட ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸ்பீடு வந்து கம்மியாகும். அப்ப பவுலிங்ல எனக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் என்ன பிச் இதெல்லாம் நீங்க ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் அஸ்வின். அதனாலதான் அந்தந்த பிச்சில் வெலாசிட்டி கம்மியா இருக்கிற பிச்சில் ஸ்கோர் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. இது எப்படி இந்த வெலாசிட்டி ஸ்கோர்ல அந்த பிட்ச்ல அந்த நம்பர்ஸ் ஆவரேஜா காமிக்குது. தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பிளைனிங். ஐ திங்க் அதுக்கு கிட்ட சார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் புல் பேக் பண்றேன். பட் பிஃபோர் தட் வித்யுத், நான் ஒரு क्वेश्चन கேட்டேன் உங்ககிட்ட. இன்னைக்கு SRH அண்ட் மும்பை கேம் பத்தி டுவெல் பண்ண போறோம். பட் உங்ககிட்ட கேட்ட क्वेश्चन, இப்போ இந்த மாதிரி லெட்ஸ் சே இப்போ டேட்டா ட்ரிவன் அப்ரோச்ங்கறாங்க. நிறைய பேர் வந்து டேட்டா கொடுக்குறாங்க. ஓகே, லாட்ஸ் ஆஃப் டேட்டா இஸ் அவைலபிள். ஆஸ் அ பிளேயர் நானே ஃபீல் பண்றேன். பிரசனாவும் நிறைய டேட்டா கொடுப்பான். கொடுக்கும்போது கன்சியூம் பண்றதுக்கு ஓகே. இப்போ ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், மச்சி இந்த பாரு, இந்த பிச்சில் 57% வெலாசிட்டியில் தான் பால் வருது, இந்த பிச்சில் 160 தான் ஸ்கோர் வந்திருக்கு, இந்த பிச்சில் வேற 62%ல வருது, இங்க 240 ஸ்கோர் போயிருக்கு அப்படின்னா உங்களால அதை கன்சியூம் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ண முடியுமா? ஹவு இஸ் யுவர் மைண்ட் செட் கோயிங் டு பி as a batter? See, I think every individual handles this different thing. சில பேர் வந்து they really take it and work on it. சில பேர் சரி பாத்துக்கலாம், எனக்கு இந்த அப்ரோச் ஒர்க் ஆகாது, நான் பாட்டுக்கு ஆடுறேன்னு இருக்கும். ஸோ ஐ திங்க் ஈச் டு எவ்ரி ஒன். பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஏன்னா அடாப்ட் பண்ணி தான் ஆனோம். யூ ஹாவ் டு கோ வித் வாட் த கண்டிஷன்ஸ் ஆர். அண்ட் அங்கதான் ஐ திங்க் லாட் ஆஃப் டீம்ஸ் ஹவ் ஃபவுண்ட் இட் லிட்டில் டிஃபிகல்ட் திஸ் இயர். நீங்க பியூட்டிஃபுல்லா புட் பண்ணிருக்கீங்க, பிரச்சனை சொல்லிருக்கீங்க, நீங்களும் சொல்லிருக்கீங்க. தட்ஸ் வேர் ஐ திங்க் SRH இஸ் a prime example of that. அவங்க சொன்னாங்க, நானும் பிரச்சனையோட நிறைய ஆகி அவர் செகண்ட் ஹனிமூன்ல இருக்காது சொன்னேன். நான் சொன்னேன் இருக்கும், ஹனிமூன் இருக்கும், செகண்ட் ஹனிமூன் புஷ் பண்ணுவாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி நாட் வர்க் பியாண்ட் அ பாயிண்ட். அவங்க they have been very adamant, நாங்க இப்படிதான் ஆட போறோம். கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தா கூட ஒரு ஸ்மால், அதாவது வந்து இப்ப பீடாக் ஒரு விஷயம் சொன்னாரு ஃப்ரண்ட்ல. நான் I'm going to circle back to him and come back to you. நான் क्वेश्चन த்ரோ பண்ண போறேன். இது என்னன்னா, you are saying அந்த மாதிரி மாடஸ் ஆப்பரண்டி ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப கஷ்டம் டு கம் ஆஃப் ட்வைஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, it is actually on the contrary to what the numbers are reflecting. Okay, the numbers don't lie அப்படின்னு ஒரு புக்கே இருந்தது. பீடாக் சொன்னா என்ன சொன்னான்னா, அசஸ் பண்றாங்க கண்டிஷன்ஸை, கிளைட் த்ரூ பண்றாங்க, டைம் எடுக்கிறாங்க, ஆங்கர்ங்கறாங்க. No, over the last 10 years from top order batsmen who are striking at 120, it has gone to 150. இன்னைக்கு சாய் சுதர்ஷன் ஆங்கர் பண்றாரு, நம்ம எல்லாம் பேசுறோம். பட் he's striking at 152. he is not striking at 120. so இதெல்லாம் நான் எதுக்காக ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, the name of the game has become intent. இனி பீடாக் ஒன்று சொன்னார், பவர் பிளேல அசஸ் பண்ணணும்னு.
இப்போ நீங்க 60 ரன்ஸ் இல்ல 58 ரன்ஸ் இல்லைன்னா யூ ஆர் ஃபாலிங் பேக் பை த அட்லீஸ்ட் 2 சிக்ஸஸ் இன்சைட் த பவர் பிளே. ஃபில் சால்ட்டே எடுக்கிறாரு. எஸ் நீங்க கேம் தோத்து போறீங்க, நோ டவுட் அபவுட் இட். பிடாக் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்டென்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதையும் நீ அக்ரி பண்ணலையா? நான் சொன்னது நீங்க நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க போறதும் கிடையாது. இல்லடா, நான் அதுதான்டா உங்ககிட்ட கிளாரிட்டி கேக்குறேன். இல்ல கிளாரிட்டி எப்படின்னா, சாய் சுதர்ஷன் போகும்போது இங்க பார் 10 பால் ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் டிஃபென்ஸ் ஆனா பால் வந்து ஷூக்குள்ள போனோம், அந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆனோம். அது கிடையாது அட்வைஸ். ஓகே, இப்ப நீங்க வெலாசிட்டி பத்தி சொன்னீங்க. நான் போய் வெலாசிட்டி 57% 63%னா என்னது அப்படின்னு கேட்பாங்க. அங்க வர்றவங்க எல்லாம் சயின்ஸ் படிச்சுட்டு வர்றவங்க கிடையாது. அவங்ககிட்ட என்ன சொல்லணும், நானு இப்போ ஒரு ஸ்டாட்ஸ் போடுவாங்க. இப்ப இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டர்ன் இவ்வளவு டிகிரி இருக்கு, இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா சி மூவ்மெண்ட் ஆஃப் த விக்கெட் இவ்வளவு இருக்கு, இந்த பிச்சில் ஆஃப் த விக்கெட் பிச்சிங் அபோவ் த ஸ்டெம்ஸ் பவுன்ஸ் வேரியேஷன் இவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பிச்சில் போடுறாருன்னா ஆஃப்டர் த பால் இஸ் பிச்சிங் இட்ஸ் ரீச்சிங் த ஸ்டெம்ஸ் இவ்வளவு டைம் எடுக்குது, இந்த பிச்சில் ஆடினீங்கன்னா இவ்வளவு டைம் எடுக்குது, மோர் டைம் நின்று வருது. அப்படிங்கும் போது உன்னோட ஷாட்ஸை எப்படி நீ கால்குலேட்டிவ் ஆடணும், உன்னோட மைண்ட் செட் அக்ரெசிவா இருக்கணும். பட் எப்படி நீ வந்து பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆஃப் த பால், பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் நீ ஆடுற. இன்ஸ்பைட் ஆஃப் தட் இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் அட் 160, நான் கோச் ஏய் ராஸ்கல் 120 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிச்சிரும் 160 ஆடுறேன்னு சொல்ல போறேன். இல்ல, இன்னைக்கு என்ன ஆச்சு, 6 ஓவர்ல 24க்கு 4. அதுக்கப்புறம் என்ன, அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே. அதுக்கப்புறம் எத்தனை மேட்ச் வச்சிருப்பாங்க, சன்ரைசர்ஸ் ஜெயிப்பாங்கன்னு முடிஞ்சு போச்சு மேட்ச் அங்கேயே. ஸோ இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இப்ப எனக்கு நீங்க இந்த வெலாசிட்டி பாயிண்ட் சொன்னீங்கன்னா, ராஜாமணி ட்ரெயினர் அவருக்கு தெரியும், நாள் கணக்காக அங்க உட்காந்துருக்காரு, இந்த லாங்குவேஜ் அவருக்கு புரியும். நான் ஒரு பேட்ஸ்மேன் போயிட்டு இங்க இருக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 57% வெலாசிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவான்? நீ சொல்றத நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் மை क्वेश्चन இஸ் கமிங் ஃப்ரம். அதாவது இன்னைக்கு நிறைய டேட்டா இஸ் தேர், சம் ஃபேபுலஸ் டேட்டா, இதெல்லாம் பயங்கர இன்சைட்ஃபுல்லான டேட்டா. பட் இந்த டேட்டா வந்து கன்சியூம் பண்றதுக்கு வெரி குட் ஃப்ரம் ஸ்பெக்டேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பிளேயருக்கு இதை நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவ? நீ அழகா சொன்ன, நான் போயிட்டு 57% சொல்ல முடியாது, ஷார்ட் செலெக்ஷன் சொல்லணும் அப்படிங்கிற. சரி, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீ போயிட்டு ஒரு பேட்ஸ்மேன் அதை கம்யூனிகேட் பண்ணணும், என்னன்னு கம்யூனிகேட் பண்ணுவேன்? இப்போ எந்த மேட்சுக்குன்னு தெரியல, நீங்க ஒரு மேட்ச் ட்வீட் போட்டீங்க, இந்தியா இங்கிலாந்து T20ல, திஸ் பிட்ச் இஸ் நாட் அ பேட்டிங் பியூட்டி, point of contact of the bat after the ball pitches இங்க படுது, 160 will be a very tough score to chase ன்னு ஒரு ட்வீட் போட்டீங்க. எந்த T20ன்னு எனக்கு தெரியல. நான் முதல்ல என்ன ஏதோ ஒரு பிச்சு ஒத்துக்கிறீங்களே நான் சொல்றது, அந்த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட். இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு வென்யூல போற, ஒரு சிபிஎல்ல போறேன்னா ஃபர்ஸ்ட் கயானா இருக்கட்டும், சென்ட் லூசியாவா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு இதுவா இருக்கட்டும், பிச்சை பார்ப்பேன். எல்லா டைமும் நான் கரெக்டா ரீட் பண்ணுவேன்ல, மார்த்தட்டலாம் மாட்டேன், தப்பா நிறைய ரீட் பண்ணிருக்கேன். ஒரு பிச்சை பார்த்த உடனே ஒரு அக்யூரேட்டா எந்த லென்த்ல விழற பால் ஸ்டெம்ப்ல அடிக்கும்ன்றத கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, 4.7 meters தோராயமா 4.3 to 4.7. ஸோ 4.3 to 4.7ல அந்த பால் வந்து ஸ்டெம்ப் அடிக்கிறதுனா வாட் கைண்ட் ஆஃப் பவுன்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட், அட் வாட் ஸ்பீட் இட் இஸ் கோயிங் டு கம் டு யூ. அப்படிங்கும் போது பவுன்ஸ் எவ்வளவா இருக்கும்? ஓகே, பிக்கப் புல் அடிக்கிறது கரெக்டா, இல்லைன்னா ரூம் கொடுத்து இன்சைட் அவுட் மேல அடிக்கிறது கரெக்டா, இல்லைன்னா 2 அடி மேல நின்றுட்டு பால் இன்னும் குயிக்கா வர வச்சு டவுன் த கிரவுண்ட் அடிக்கிறதா? என்ன பண்ணுவேன், ஒரு ஜெனரல் சொல்யூஷன், டாப் 3 ஷாட்ஸ் which you can play in power play based on the conditions and seam movement which you expected to get here. ஸோ அவன்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், நீ இந்த ஷாட்டை தான் ஆடணும், அந்த ஷாட்டை தான் ஆடணும்னு சொல்ல மாட்டேன். இந்த ஷாட்டு கொஞ்சம் ரிஸ்கி, யோசிச்சுக்கோ, இவ்வளவுதான் சொல்லுவேன். அது அவங்களுக்கு புரியும், ஒரு சிலரை எடுத்துப்பாங்க. வித்யுத் ஏதோ சொல்றாரு. இல்ல ஓகே, ஒரு அளவுக்கு நீங்க சொல்றது 100% கரெக்ட். பட் T20 நம்ம டைம்லாம் கிடையாதுங்க பிரச்சனை. நீங்க ஷார்ட் பால் இந்த பிட்ச்ல புல் அடிக்க முடியாதுன்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஆஸ் அ பேட்டர் யூ கான்ட் டூ தட். நீங்க சம் ஷாட்ஸ் யூ ஹேவ் டு பிளே இன் T20 கிரிக்கெட். ஒரு அளவுக்கு பார்க்கலாம், நீங்க இந்த பிட்ச்ல இது பண்ண முடியும், அது பண்ண முடியும், ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆஸ் அ பேட்டர் நீ வந்து hitting on the up is not an option. சொன்னா வச்சுக்கோங்க, as a batter I'm taking that out of the equation. It gets very difficult for me. நீங்க சொல்றது ரெட் பால் கிரிக்கெட்ல ஸ்பாட் ஆன். நீங்க as a player நீங்க பிட்ச் சொல்லலாம், ஓகே இந்த பிட்ச் இதாது கொஞ்சம் நின்னு வருது, டைமென்ஷன்ஸ் இப்படி இருக்கு, இந்த மூவ்மெண்ட் ஃபேக்டர் என்ன வேணா சொல்லலாம். பட் T20 கிரிக்கெட்ல I beg to differ. as a batter நீங்க ரிஸ்க் எடுத்து தான் actually this is a fascinating debate with you. Sorry to just interject. ஏனா P-Dog சொல்றது, அவர் வந்து he is very thorough in the homework that he is doing.
ஹி இஸ் பிரசன்டிங் அ கேஸ். ஆனா நான் ஏன் அந்த கொஸ்டின் அவர்கிட்டயும் கேட்டு உங்ககிட்டயும் கேட்டேன்னா, நீங்க யோசிக்கிறது ஒரு டிபிக்கல் பேட்டர் எப்படி யோசிப்பாரோ அப்படி யோசிக்கிறீங்க. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு வாட்டி என்ன தெரியுமாச்சு, நான் புல் ஷாட் ஆடி டாப் ஏஜ் வாங்கிட்டேன் 2-3 வாட்டி. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்ப ராமன் சார் கிட்ட போய் கேட்பேன், சார் நான் புல் ஷாட் ஆடி அடிச்சிட்டேன், டாப் ஏஜ் வாங்கிடுச்சு அப்படின்னு. சரி என்னடா யோசிக்கிற ஷார்ட் பால் போடும் போதுன்னு கேட்டா, நான் சொன்னேன் புல் அடிக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன் சார் அப்படின்னு. அப்ப சொன்னாரு, அடப்பாவி முட்டாளே, புல் அடிக்க கூடாதுன்னு யோசிக்க கூடாது, ஷார்ட் பால் போட்டா விட்டுடுவேன்னு யோசி அப்படின்னாரு. சோ ஷார்ட் பால் போட்டா விட்டுருவேன், ஷார்ட் பால் போட்டா விட்டுருவேன்னா விட்டேன் அடுத்த மேட்ச். அப்புறம் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன சார் ஷார்ட் பால் போட்டா விட்டுருவேன்னு சொன்ன விட்டேன். இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னாரு. அதாவது நீ நெகட்டிவா உன் மைண்ட்ல ஒரு விஷயத்த சொன்னா அந்த ஷாட்டை கண்டிப்பா அடிச்சிருவ, நீ என்ன பண்ணக்கூடாதோ பண்ணுருவ. வேற நீ அதையே பாசிட்டிவா பண்ண மாட்டேங்கிறத வேற மாதிரி சொல்லிப்பாரு, போட்டா விட்டுருவேன்னு சொல்லிப்பாருன்னாரு. சோ அது வந்து பவர் ஆஃப் த மைண்ட். பீடா என்ன போறாங்க புரியுதா உங்க 2 பேருக்குள்ள நடந்த டிபேட்? கரெக்டா நான் சொல்றது? நீங்க சொன்னது எக்ஸ்டர்னல் கோச்சிங் கியூ. இப்ப வந்து அவர் 24 வயசு பேட்ஸ்மேனா இறங்கிட்டாரு. கரெக்ட். அந்த தாட் ப்ராசஸ் இருக்கேன். கரெக்ட். ஏன்னா ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி இறங்கினாரு. என்ன ராஜாமணி சொல்லுங்க? என்ன சொன்னாரு? அது வந்து எக்ஸ்டர்னல் கோச்சிங் கியூ அப்படின்னா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன், எலுசிடேட். என்னன்னா அஸ்வின், நீங்க எல்லாம் சயின்ஸா சொன்னீங்க, பேட்ஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு பிரசன்னா சார் சொன்னாரு. எவ்வளவு ஈஸியா ஒரு பேட்ஸ்மேனுக்கு சொல்லணும், சிம்பிள்ஃபையா அப்படின்னு, டிஃபரெண்ட் கோச்சிங் கியூ கொடுக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. நீங்க 2 பேரும் சயின்டிபிக்கா சொல்றீங்க, அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னல் கோச்சிங் கியூவா சொல்றாரு, இவர் அஸ் அ பேட்ஸ்மேனா யோசிக்கிறாரு. அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல ரிசல்ட் வரணும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேட்ஸ்மேன் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. பிரிஸ்பேனுக்கு போயிருந்தோம். பிரிஸ்பேன் எப்படி இருக்கும் பிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நாங்க பேட்டிங் ஆடினோம். அதுல வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு சொன்னேன், இந்த மாதிரி கவர்ஸை விட்டுட்டு ரயான் ஹாரிஸ் அப்படியே மேல போடுவாரு, பயங்கரமா அலையும், விட்ட ஆடு, அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல தொடவே தொடாத, நோண்டினா மாட்டிப்ப அப்படின்னு. அந்த பேட்ஸ்மேன் எப்படின்னா கொஞ்சம் துருன்னு இருக்கிற பேட்ஸ்மேன், எப்படி நீ நோண்டா நீ வந்துட்டு நான் அவுட் ஆயிடுவேன்னு சொல்ற, நான் 2வது பால் அட்டிக்கிறேன் பாரு கவர் டிரைவ் அப்படின்னு போனாரு. 2 பால் அப்படியே விட்டாரு, 3வது பால் அப்படியே பால் உங்களுக்கு பிரிஸ்பேன்ல எப்படி அலையும் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல, தப்புனாரு, அப்படியே கல்லியில அப்படியே அள்ளின்னு போனாங்க. வெளியில வந்துட்டு அவர் சொன்னாரு, நான் விட்டுருக்கணும் 3வது பால். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ரெட் ஜோன் அப்படின்னா ஒரு சில இந்த பிச்சில் இதுதான், இட் அப்ளைஸ் டு T20 ஆல்சோ. ஐயோ நான் இந்த ஷாட் ஆட முடியாது, என்னது என்ன நீ ஆட முடியாதுன்றியா, நான் குறுக்கு போடுறேன்ல அப்படின்னா 111 சேஸ் பண்ணி 95க்கு ஆல் அவுட் ஆவேன். பாட்டம் லைன். சரி, ஓகே, let's shift our focus slightly to Mumbai. What did Mumbai do right, P-Dog? Vidyut, what did Mumbai do right against SRH? In the game was actually Mumbai's complete domination. Or team, or champion team showing what they are capable of doing. What did MI do right and where did SRH go wrong? MI do right, நான் வந்து வித்யுத் கிட்ட ஸ்டார்ட் பண்றேன். Super power play bowling. I think brilliant plans should have வந்தாங்க for Abhishek and field பாத்தீங்கன்னா deep point which straight away Travis ஹெட்டுக்கு Abhishek அவள பிட் தெரியல, பால் மூவ் ஆச்சு. அவர் சொன்னா தீபக் சஹார் வந்து சூப்பர் போட்டர். So I think everybody are coming into play at the right time. What did they do right? அவங்க ஸ்கில் செட் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு. ஸ்கில் செட் வந்து first 3-4 games ரொம்ப டைம் ஆச்சு அவங்களுக்கு. But now they getting all the everybody are capable match winners இந்த டீம்ல. அது மாதிரி இருக்குச்சு, just a matter of time. அண்ட் ஒரு நடுல 3-4 கேம்ஸ் ரொம்ப ரஸ்டியா இருந்தாங்க. பட் நீங்களே பாருங்க, இப்போ தீபக் சஹார் சொன்னாரு பியூட்டிஃபுல்லா போட்ட நியூ பாலர் ட்ரெண்ட் போல்ட் ஹஸ் பீன் அமேசிங். ஹார்திக் பாண்டியா இஸ் கமிங் இன் bowling well. ஸோ அவங்க ஸ்பின் கொஞ்சம் மேபி இன்னைக்கு அது கூட ஒரு 110-120 தான் வச்சிருப்பாங்க. அந்த விக்னேஷ் புத்தூர் வந்து கேவ் லிட்டில் பிட், ஹி இஸ் யங், ஹி வில் டெஃபினெட்லி லேர்ன். ஹென்ரி அகைன்ஸ்ட் ஹென்ரி கிளாசன் அங்கதான் மொமெண்டம் கொஞ்சம் SRH பக்கம் போச்சு, இல்ல அது கூட எந்திருக்காது. கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் இதான் எதிர்பார்த்தேங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து. It's taken time. It's good for them. ஏன்னா இந்த மாதிரி டீம் if they peak at the right time they will be very very dangerous. பீடா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ராஜாமணி, இஷான் கிஷன் எதுக்கு நடந்து போனார் ராஜாமணி, நீங்க கேட்டீங்களா? நான் எப்படி போனா பண்ணி கேட்க முடியும்? இல்ல நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, பாத்தீங்களா? பார்த்தேன், பிளைட் டேக் ஆஃப் ஆறது கஷ்டப்படலாம், அந்த மாதிரி அம்பையர் தூக்கவா வேணாமான்னாரு. அவர் மட்டும் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க அப்படின்னு நிறைய கட்டி போயிட்டாரு. என்ன ஆச்சு நீங்க தான் சொல்லணும். பீடா அப்பீல் பண்ணாங்களா? அப்பீல் பண்ணாம குடுக்கலாமா? நீ ஒரு குவாலிஃபைட் அம்பையர் தான், அப்பீல் பண்ணாம அவுட் குடுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். even when you are clean bowled, only on appeal you are dismissed. இப்ப நான் போல்ட் ஆயிட்டு நான் நின்னா அம்பையர் அவுட் கொடுத்தாதான் நான் வெளியில போனோம். சரி, போல்டு கேட்ச் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, ஒரு இதுக்காக யூஆர் கன்ஃபார்ம்டு நீங்க போறீங்கும் போது
only on appeal when the umpire raises his finger you are out as per the law. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சில சமயம் ஆஷா நிறைய தடவை நான் இருக்கிற டீம் ஆஷி மாமலா அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. கண்டபடி பிடிச்சி அவரை திட்டுவேன் நான். யோ அம்பையருக்கு எதுக்கே காசு கொடுக்குறேன், நீ எதுக்கே வர அப்படின்னு. டாகி ஐ நோ ஐ நிக் த பால், நோ மோர் அட்வைஸ். டாகி வேற I know I'll nick the ball, no more advice on this, okay அப்படின்ட்டு கோவப்பட்டு போயினே இருப்பாரு. ஒருவேளை அவரு ஆஷா நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த ஸ்னிக்கோமீட்டர் ஒரு சிலது பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, பேட்ல படுறதுக்கு சான்ஸே இல்லை, இருக்கும் பொழக்குன்னு அப்படியே காட்டும். அப்படிங்கும் போது இஷான் மைட் ஹவ் தாட் தட் ஹி ஹஸ் நிக்ட் இட், அவர் நடந்து போயிட்டாரு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப உங்களுக்கு ஸ்னிக்கோல சம்பந்தமே இல்லை அப்படின்றதுனால இப்ப அவர் ஒரு ஜென்டில்மேனா நடந்து போனதையும் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் கிரிட்டிசைசிங், சேயிங் irresponsible நடந்து போயிட்டாருன்னு. அவருக்கு தெரிஞ்ச எந்த பேட்ஸ்மேனாவது நீங்க சொல்லுங்க, நிக் பண்ணல நமக்கு தெரியல, அப்பீலும் பண்ணல, அம்பையர் அவுட் கொடுக்கல, someone is walking away, he knows that he's convinced that he stick the ball. Let us not criticize. இது ஒரு $1 million டிபேட். எதை வேணா நீ ஜட்ஜ் பண்ணலாம், இன்னைக்கு எதை வேணா நீ இந்த பக்கம் கரெக்ட்னு சொல்லலாம், அந்த பக்கம் தப்புன்னு சொல்லலாம். சோ அதனால இன்னைக்கு நிறைய டிபேட்டே நடந்துட்டு இருக்கு, நல்ல டிபேட்டா. என்ன டிபேட் நடக்குது? நல்ல டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு வெலாசிட்டி எடுத்துட்டு வந்தீங்க, திடீர்னு இது நிறைய சயின்ஸ் பேஸ்டு ப்ரோக்ராமா இருக்குது. உங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நானும் பாத்துட்டேன். அந்த மாதிரி யாரும் பேசினா உடனே வந்துடுறீங்க. சரி, இப்ப நம்ம வந்து ரொம்ப முக்கியமா ஒரு நம்பர் எடுக்க போறோம். ஏன்னா இப்ப எஸ்ஆர்ஹெச் எம்ஐ மேல ஏறுமுகமா போயிட்டான். இன்னொரு கேம் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி. ராஜாமணி, நம்ம ஆர்சிபி அதுக்கு முன்னாடி ஒரே எனக்கு டவுட் அஸ்வின் உங்ககிட்ட கேட்கணும், ரொம்ப நாளா கேட்கணும் சார். எல்லாருமே வந்து ரோஹித் சர்மா பயங்கர டேலண்ட், பயங்கரம். இன்னைக்கு கூட நான் பேட்டிங் பாத்துட்டு இருந்தேன், வேற லெவல் அடிக்கிறாரு. எல்லாரும் கமெண்ட் இருக்கு சொன்னாங்க, புல் ஷாட் அடிச்சாலே அவர் பயங்கரமா ஃபார்ம்ல இருக்காருன்னு அர்த்தம். அப்படி அவரோட உண்மையான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அஸ்வின்? அவரோட ப்ரிப்பரேஷன் ஒரு ராதாமணி அவர் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பீடாக் சொன்னா பீடாக் இது அவருக்கு இந்த மாதிரி இது அவர் எப்படி முடிவு பண்ணிட்டாருன்னா, கேம் இன்டென்ட்டோட விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் டேலண்ட்னு சொல்லக்கூடாது இனிமே, அவர் ஜாம்பவான் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அவர் டேலண்டட் கிரிக்கெட்டர் கிடையாது. டேலண்ட் யார் சொல்லுவாங்கன்னா, நம்ம பிரியான்சாரி ஆடுறாரு, அவர் டேலண்டட். நேஹல் வதேரா டேலண்டட். ரோஹித் சர்மா வந்து அவங்க கிட்ட இருக்கிற பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அவனோட கிளாசிக் பாட்டம் ஹேண்ட் தான். அந்த பாட்டம் ஹேண்ட் கண்ட்ரோல் அந்த பேட், அதுல இருந்தா அந்த எலிவேஷன். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜீஷன் அன்சாரியா ஒரு 6 அடிச்சாரு, நீங்க பாத்தீங்களா அந்த ஷாட்டை? போட்டாரு, சரியாவே படல. ஆனா அந்த பாட்டம் ஹேண்ட்ல பாட்டம்ல பட்டு 6 போயிடுச்சு. இன்னைக்கு 2 ஷாட் ஆஃப் த டே. ஒன்னு ஜீஷன் அன்சாரி ரோஹித் அடிச்ச அந்த ஷாட், இன்னொன்னு சூரியகுமார் யாதவ். ஈஷான் மலிங்கா வந்து ஒரு சம பால், ரிவர்ஸ் ஸ்விங்கிங் பால், கொஞ்சம் ஃபுல் டாஸ் தான், ஒரு ஃபிளிப் அடிச்சு ஒரு 6. ஆனா அந்த மாதிரி ஷாட்லாம் அடிக்கிறதுக்கு இன்கிரெடிபிள் எபிலிட்டி வேணும். பயங்கரமா ஆனாங்க 2 பேருமே. பட் ரோஹித் வந்து இன்டென்ட் பர்சானிஃபைட். அவன் ஒரு பேக்வர்ட் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறான். பாரு, ஒரு 37-38 இயர் ஓல்டு, ஹி இஸ் வில்லிங் டு பிளே ரிவர்ஸ் ஸ்வீப். காமெண்ட்ரியில வந்து மைக்கேல் கிளார்க்கா ஷேன் வாட்சனா தெரியல, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, he doesn't look very comfortable playing that shotங்கிறாரு. But that is the beauty. Being comfortably uncomfortable is the beauty of being in this game. நீங்க எவால்வ் பண்ண தயாரா இருக்கணும். You have to do new things. You have to be prepared to test your comfort zone. So அந்த விதத்துல வந்து hats off to Rohit. அத அவன் வாக் பண்ணிருக்கான். several times நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன், he's walked the talk and hence he's earned that கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒரு அந்த ஒரு பாசமும் சரி, ஒரு மரியாதையும் சரி அவர் ஏர்ன் பண்ணிருக்காரு. ஆர்ஆர் ஆர்சிபிக்குள்ள போலாம் பேசணும், பட் பேசிட்டே இருப்பேன் ரோஹித்தை பத்தி. எனிவே, ஆர்ஆர் ஆர்சிபி கேம் பார்க்கும்போது ஒரு சின்ன பீடாக் எட்டனாதான் அந்த ஸ்டாட் பீடாக் அந்த இது போடுப்பா, ஆர்சிபியோட அந்த லைனப்பை போடு. இதுல டிம் டேவிட், விராட் கோலி, ரஜத் பத்திதர், தேவ்தத் படிக்கல், ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, இந்த 4 பேரோட நம்பர்ஸும் பாருங்க. ஜிதேஷ் சர்மா எண்ட்ல தான் ஆல்மோஸ்ட் விளையாடுறாரு, ஒரு த்ரஸ்ட் கொடுக்க. பட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாரிங் விராட் கோலி have crossed ஒரு 200-180 ரன்ஸ் அந்த ஹை லெவல்ஸ்ல இருக்காங்க. ரஜத் பைடர் 200 ரன்ஸ், தேவ்தத் படிக்கல் லாஸ்ட் கேம் ஃபார்ம்ல வந்திருக்காங்க. இதுல என்ன பியூட்டினா, எடுத்துருங்க இந்த ஸ்டார்ட் எடுத்துருங்க. இதுல என்ன பியூட்டினா, பீடாக் டிம் டேவிட் ஸ்ட்ரைக்கிங் அட் 170, எங்க எக்கணமோ அங்க எக்கற ஒரு ஸ்ட்ரைக் ரேட். 170 190 தெரியல. விராட் கோலி ஸ்ட்ரைக்கிங் அட் 140, ரஜத் பத்திதர் in excess of 150, இவன் தேவ்தத் படிக்கல் in excess of 150. ஆல் இன் ஆல் ஒரு டீமா அவங்க ஒரு கூட்டணியா அமைஞ்சு பியூட்டிஃபுல்லா வந்திருக்காங்க இந்த வருஷம். ஆர்ஆர் ஆர்சிபி ஃபேவரட்ஸ்னு சொல்ல முடியுமா பீடா? ஆப்வியஸ்லி இப்ப இன்னும் என்னன்னா, இப்ப இவ்வளவு நாள் வந்து 10 பேர் வச்சு விளையாட்டு இருந்தாங்க. இப்ப நவ் தேர் இப்ப பிளேயிங் 11 வேற வந்துருச்சு அவங்களுக்கு. ஓகே, இத்தனை மேட்ச் இப்ப போன மேட்ச்ல இருந்து தான் பிளேயிங் 11 இருந்தது, பிளேயிங் 10 தான் ஆடி இருந்தாங்க இன்க்ளூடிங் லிவிங்ஸ்டன். ஸோ இப்ப அந்த கேப்பையும் வந்துட்டு அவங்க சரி பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது ஐ டோன்ட் சி எனி ப்ராப்ளம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன இருக்கு, அது பேசிட்டுமா இல்ல பாட்டா படிச்சுட்டுமா? பாட்டாவே படிக்காதீங்க. பெங்களூர் வேலையை காட்டுதடி,
பிச்சு தன் வேதனை கூட்டுதடி, வெளியில நாங்க பூலி வீட்டுல எலி, இதுதான் இன்னைக்கு மாறணுமே, ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் போகணுமே அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு சொல்றேன், ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு, 5-5 ஜெயிச்சிருக்காங்க வெளியில. அப்படிங்கும் போது 3-3 தோத்து அது பெரிய ஒரு இம்பாக்டா அவங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 7-5 ஜெயிச்சுட்டு வெளியில அப்படியே ஸ்கிராச் பண்ணி ஒரு 3 ஜெயிச்சு போயிடுவாங்க. when you won 5 out of 5, குவாலிட்டி டீம் லைக் ஆர்சிபி, அவங்களோட பேட்டிங் ஜெல் ஆயிடுச்சு, அவங்களோட போலிங்கும் ஜெல் ஆயிடுச்சு, எல்லாருமே அந்த ஃபீல்டு ரோலை பியூட்டிஃபுல்லா பண்றாங்கும் போது அவங்களுக்கு சான்ஸே கிடையாது பிளே ஆஃப்ஸ் மிஸ் பண்றதுக்கு. they are going to taste their first victory at home against Rajasthan Royals. சார் என்ன இப்படி சொல்றீங்க? என்ன ராஜாமணி, நீங்க ஒத்துக்கிறீங்களா ராஜாமணி? கோபமா வருது? இல்ல கண்டிப்பா காமாவா கோபம் வருது. என்னது? ஆமா, எஸ்எஸ்சி இருக்கானே, எஸ்எஸ்சி அடிப்பா. நாளைக்கு பாருங்க எஸ்எஸ்சி அடிச்சு ஜெயிச்சு கொடுக்குறானா இல்லையா பாருங்க. ஆர்ஆருக்கா சீவ் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒன் சைடட் அஃபேர் ஃபார் ஆர்சிபியா? எஸ்ங்க, சாரி டிசப்பாயிண்ட். ஆக்சுவலா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் ஆர்ஆர் பத்தி நிறைய பேசிருக்கீங்க. ஆனா வெரி டிசப்பாயிண்டிங் அவங்க அப்ரோச் இந்த வருஷம். டு பி வெரி வெரி ஆனஸ்ட், ஆர்ஆர் அவங்க ஆடின விதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓவர் தி லாஸ்ட் 4-5 கேம்ஸ் வின்னிங் அண்ட் லூசிங் வேற. பட் ஆர்ஆர் வந்து கொஞ்சம் தே சீம் வெரி அன்செட்டில்ட் யூனிட்டுங்க இந்த வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா. தே ஜஸ்ட் சீம் லைக் தேர் நாட் ஃபிட் இன் எனிவேர். ஒரு ரொம்ப இதா இருக்கு, டிசப்பாயிண்டிங்கா இருக்குது வே தே அப்ரோச். ஆர்ஆர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் a team which will really fight till the end. கொஞ்சம் ஒரு அஷ்வர்டா இருப்பாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் it doesn't look very good. Yes, it doesn't help that சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் கொஞ்சம் அந்த ஃபிங்கர் இன்ஜுரி இருந்து, திரும்பி ஒரு இன்ஜுரி இருந்திருக்கு. ஸோ கேப்டன்சியும் இங்கங்க இருந்திருக்கு. பட் எனக்கு வந்து not RR I would like to see. எதுக்குடா அந்த சட்ட கடையில மேனிபின் பண்ற மாதிரி பண்ணிட்டே இருப்ப? இந்த பாத்திருக்கியா அந்த சட்ட கடையில எல்லாம் இப்படி பண்ணிட்டே இருக்கும் ஒரு பொம்மை, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க. ஆர்ஆர் டகவுட்ல உட்காந்துருக்கேன்னா என்ன டீம் போடுவேன் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு சொல்லு பார்க்கலாம். ஆஷா, அவங்களுக்கு காம்பினேஷனே இல்ல ஆஷா. இப்படி இந்த மாதிரி ஒரு மாட்டி விட்டா நான் என்ன பண்ணுவேன்? வெளியில யார் இப்ப நான் ஒன்னே கேக்குறேன், ஓகே பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்றேன். நீ ஒரு உலகமாக அனலிஸ்டியா? உன்ன ஒரு ஸ்பாட்ல போட்டா சிபிஎல் அப்படிதானே பண்றீங்க? சிபிஎல் அந்த மாதிரி தானே இருக்கு டீம்லாம். ராஜா, நீங்க இப்ப நான் எடுத்திருக்கிறது இது வரைக்கும் இந்த ஹிஸ்டரியிலேயே 6 ஃபாரினரை எடுத்துக்கிற ஒரே டீம்மேட் தான். வெள்ள உக்காண்டிருக்கிறது யாரு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபசலுல்லா ஃபரூக், அதுக்கப்புறம் அந்த பச்சை குழந்தை கேனாமா பாக்கா, அவங்க 2 பேரும் முடியாது. ஓகே, ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நீங்க பேட்டிங் பார்த்தா பேட்டிங்கே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன்ஸ்னா வந்து ஆகாஷ் மத்வால் உள்ள இருக்காரு. ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ்ன்றதுனால ஆகாஷ் மத்வால் வேணா எடுத்துன்னு வரலாம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்? எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது இப்ப இவங்க பிளேயிங் லெவன் எப்படி போவாங்க? சேஞ்சே பண்ண முடியாது. ஏன் குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போங்க சொன்னதுக்கு ரீசனு அவங்களோட பேக்கப் காம்பினேஷன்ஸ். எந்த பக்கம் உடச்சி எடுத்து வந்தாலும் இப்ப நம்மளோட பிளேயிங் லெவன்ல நான் என்ன சொன்னேன் ரிவ்யூ பண்ணும்போது, கிளென் பிலிப்ஸ் இஸ் a sure starterன்னு. பட் they had a backup called ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். கப்புரு ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ககிசோராபாதா போயிட்டாரு, பரவாயில்ல. இப்ப கிளென் பிலிப்ஸ் இன்ஜுரி ஊருக்கு போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கிற டீம் தான் பிரச்சனை வந்தாலும் மாத்தி ரிப்பேர் பண்ணி நீங்க முன்னாடி போலாம். இவங்க எல்லாம் ரிப்பேரே பண்ண முடியாது. ஒரே சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு என்னன்னா, ராஜாமணி சொல்ற மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் 20 ஓவர் ஆடணும். அவர் 20 ஓவர் ஆட்டனா ஒரே ஆள் 115 ரன் அடிச்சிருவாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு இப்ப நெருப்பு பொறி மாதிரி போடுறாரு. அந்த 4 ஓவர்ல 3 ஓவர் பவர் பிளேல கொடுத்துட்டு ட்ரை அண்ட் பிரேக் தேர் பேக் ஏர்லி ஆன். இது ரெண்டும் நடந்தா உங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. இல்லன்னா there stand no chance to beat RCB. ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு, இல்லாட்டி சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு ராஜாமணி. நம்ம அது ஆர்ஆர் இருக்கு. பட் எனிவே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. MVP in 10 minutes brought to you by Big Basket. Big Basketல Mad Max சேல் நடந்துட்டு இருக்கு. ஹாஃப் பிரைஸ், நோ கேச்சஸ், 500 மேல ப்ராடக்ட்ஸ், பெவரேஜஸ், எல்லாத்துக்கும் 50% ஆஃப் கொடுக்குறாங்க. தயவு செய்து வாங்கி பயனடைங்க. எனிவே MVP in 10 minutes SRH MI. MVP யார்? ராஜாமணி கேட்போம். ராஜாமணி, SRH MI யார் MVP சொல்லுங்க. SRH ட்ரெண்ட் போல்ட் தான் அஸ்வின். ட்ரெண்ட் போல்ட்டா? நீங்க ட்ரெயின் பண்ணதுனால தான். இல்ல நான் ட்ரெயின் பண்ண பார்த்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன். நான் என்ன பண்றது? இல்ல அவரோட பிரிபரேஷன் பயங்கரமா. ட்ரெண்ட் போல்ட் சொல்லுங்க.
கொஸ்டின் கேட்கற ஆன்சர் சொல்லிட்டேன். சொல்லுங்க. யார் யார் விக்கெட் எடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட்? ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்பதான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் 4 விக்கெட் எடுத்தேன். ஏங்க டிராவல் சர்டிபிகேட் அவர் தாங்க வைட்டலா எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே அவர் தான் போனி பண்ணி வச்சாரு. அபினவ் மனோகர் அது பார்த்தேன். அப்புறம் எண்ட்ல வந்து கிளீன் அப் பண்ணாரு. சரி எனிவே 10 மினிட் MVP ராஜாமணிக்கு ட்ரெண்ட் போல்ட். உங்களோட 10 மினிட் MVP யாரு? அவன் ட்ரெய்னர் சொல்லிட்டார்ல, அவர் அட்லீட் தாங்க. ஐ மீன் சைட் தான் ஃபிட்டா இருக்காரு, நல்லா இன்னும் ஃபிட்டா இருக்காரு. ஆஃப் லைட் நீங்க பாத்தீங்கன்னா ரன்னிங் இன் மச் குவிக்கர். அஸ்வின் அவர் ரொம்ப பயங்கர ஸ்பெசிஃபிக்கா வொர்க் பண்ணுவாரு, அது உங்களுக்கு தெரியும்ல. இல்ல இப்ப நீங்க வித்யுத் பேசிட்டாரு, சோ நீங்க அஸ்வின் சொல்ல கூடாது, வித்யுத்னு அவரோட சேர்ந்துக்கணும். வித்யுத் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் பண்ணுவாரு. அஸ்வின் வித்யுத் தெரியுது ராஜாமணி. அதான் சொன்னேன், ஃபிட்னஸ் வந்து அவர் bowling ஸ்கில் ஃபேக்டர் எப்பவுமே இருந்திருக்கு அவருக்கு. அது பத்தி ரொம்ப வருஷமா போட்டிருக்காரு அது மாதிரி. ஆனா ஆஃப் லைட் அவர் ஃபிட்னஸ் பெட்டரா இருக்கு. the way he's running into the pitch, alignment, follow through la, I think our fitness trainer has made a big difference in his actually last year உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீல்டிங் மட்டும் திருப்பி பவுலிங் போறப்ப அவர் கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் நாங்க 2 பேரும், உங்களுக்கு தெரியும், நாங்க 2 பேரும் அடிக்கடி ஜிம்ல தனியா ட்ரைனிங் பண்ணுவோம். அப்பதான் பேசிட்டு அப்பதான் நான் சொன்னேன், இல்ல போல்டி யூ டூ 2-3 போல்டி 2-3 இது எப்படின்னா ஹசிமாமல அவர பி டாகின்னு சொன்ன மாதிரி இது போல்டியும். நம்ம இந்தியாக்காரங்க டீ டாகி அப்படி சேர்த்துக்கிறதா. அது மாதிரி என்னன்னா அது பவுலிங் போடுவாரு. 3 to 4 ஓவர்ஸ் பவுலிங் போடுவாரு ஃபர்ஸ்ட் நெட்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து எங்கூட நீங்க பாத்திருப்பீங்க, ஸ்பீட் எண்டூரன்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாரு. பிராங்கோ வந்து நான் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி ஒரு 6 to 7 reps பண்ணுவாரு. திருப்பி போயிட்டு மறுபடியும் பவுலிங் போடுவாரு ஒரு 2 to 3 ஓவர்ஸ். இந்த மாதிரி லாஸ்ட் செகண்ட் ஆஃப் ஐபிஎல்ல இருந்தே அவர் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து ஜிம் ட்ரைனிங்ல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தணும், அது மாதிரி இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து அவரு ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவாரு. அது டிஃபரன்ஸ் தெரியுது பயங்கரமா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல்ல வாட்ச் பண்றவங்க எல்லாம் பிராங்கோனா என்னன்னு கீழே காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பீடா உன்னோட 10 மினிட் MVP யார் மச்சி? 4 ஓவர்ல 12 ரன் 2 விக்கெட் எல்லாம் வந்து doesn't really happen in T20 cricket. That too you are doing it upfront அப்படிங்கும்போது my MVP is Deepak Chahar. டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டட். ஏன்னா அப்ஃப்ரண்ட் டேமேஜ் கிரியேட் பண்றது அபிஷேக் சர்மா விக்கெட் வேற அவர் தான் எடுத்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி அபிஷேக் சர்மா அவர் தானே. ஆமாம், அதுக்கப்புறம் இஷான் கிஷன் வேற. இஷான் கிஷன் வேற. இஷான் கிஷன் அந்த அபூர்வமான டிஸ்மிசல், அந்த டிஸ்மிசலை பத்தி என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு an end to this MVP in 10 minutes brought by Big Basket. அதோட அப்படியே RRCBல RCB தான் ஜெயிக்க போறான்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ராஜாமணி பாய் சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? இல்ல உங்களோட MVP யாரு? என்னோட MVP ஃபார் த கேம், என்னோட MVP வந்து யாரை எடுக்கலாம்? ஐ திங்க் அந்த 2 பேர்ல யாரையாவது சூஸ் பண்ணணும். என்னோட MVP நான் தீபக் சேர் கொடுப்பேன். ஏன்னா பவர் பிளேல அந்த அட்ட ஸ்ட்ரெச்சில் போடுறது அவன் சொன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் தீபக் சேர் கொடுக்கணும். ஸோ மை MVP வந்து தீபக் சேர். எனி விச் வேஸ் RCB தான் ஃபுல்லா ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டாரு. ராஜாமணி கூட SSV கலை கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காரு. RCB RR எப்படி போகுது அதையும் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. மும்பை ஏறுமுகமா, ஏறுமுகம்னா ஏறுமுகம் அப்படின்னு போடுங்க. இல்ல என்னடா என்ன ஏறுமுகம் இப்படி ஏறுமுகம்னா காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ so much for joining us on this episode of Game of Thrones brought to you by Big Basket. 10 minutes andre boys big basket. 10 minutes andre big basket. 10 minutes andre big basket. Big Basket, delivering in 10 minutes.